ஹாய் ஹலோ அன்யோங்கிட்டேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஃபைன். ஸோ இன்றைக்கி ஒரு சேனலில் ஒரு நியூ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலோட ஃபஸ்ட் எஃப்எஃப்மே இது தான். ஸோ யாருக்கு அப்படின்னா நம்ம டேக் குக்கு தான். ஸ்டோரியோட டைட்டில் டு யூ லவ் மீ. அண்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஹீரோஸ் நம்ம கிம் தயாங் அண்ட் ஜங்குக். அண்ட் ஸ்டோரியோட ஹீரோயின் மின் அண்ட் யானா. ஸோ இந்த இன்ட்ரோவே போதும். மிச்சத ஸ்டோரியில் பிக்கப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ சீனை ஓப்பன் பண்ணோன்னா அவங்க காலேஜ் கேம்பஸை தான் காட்டுறோம். அங்கே ஒரு 4 பசங்க செவரை ஏறி குதிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த சைட்லேருந்து ஒரு வாய்ஸ், அடியே யோனா சித்து கீழே இறங்கடி. ஸோ அங்கே வால்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, இருங்கடா உங்களை மாதிரி என்ன பெருசாக அந்த கை கால் இருக்கா என்ன? என் ஹைட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் ஏறி குதிக்க முடியும். நீ நல்லா மலை மாடு மாதிரி வளர்ந்துடு, கை கொடு ஜங்குக் அப்படின்னு யோனா சொல்ல, சைட்லேருந்து ஒரு வாய்ஸ், கரெக்டு தான் அவன் நல்லா மலை மாடு மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு ஜிமின் சொல்ல, இன்னொரு பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, ஜங்குக் கரெக்டாக தான் இருக்கான், நீ தான் இன்னும் உன் ஹைட்டுக்கு இந்த மாதிரி குட்டியாக இருக்க அப்படின்னு மின் சொல். ஸோ அந்த டைம் கரெக்டாக ஜிமின் மண்டையில் ஒரு பேக் வந்து விழணும். ஸோ ஜிமின் யாருன்னு பார்த்தா அங்கேருந்து மின்னோட என்ட்ரி. மேடம் செவரை குதிச்சு டக்குன்னு குதிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜிமின் வந்துடுச்சு ஷானியை என் உயிரை வாங்கிறதுக்குனே வாத்தாப்பை பெட்டு போட்டு வச்சுருப்பான் போல இருக்கு அவளை. சரி வாங்க நம்மளாம் கிளம்பலான்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு பக்கத்தில் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குது. அதை பார்த்துட்டு யூனா ஜிமினை கூப்பிட்டு, ஜிமின் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரி ஜிமின் சரி வா போகலாம் அப்படிங்கிறான். என்ன நடக்குதுன்னா, ஸோ அங்கே சிக்னல் போட்டிருப்பாங்க. சிக்னல் எடுக்கிறதுக்கு 2 செகண்ட் முன்னாடி யூனா ஜேகே கையையும் ஜிமின் கையையும் பிடிச்சிட்டு ஓடிருப்பா. சிக்னல் எடுத்துடுறாங்க. ஸோ காரெல்லாம் க்ராஸ் ஆகிட்டுருக்கு. அங்கேருந்து யூனா மீன் வா அப்படின்னு கூப்பிடுறான். ஸோ காரெல்லாம் மூவ் ஆகிடுச்சேன். ஸோ மின் க்ராஸ் பண்ணலான்னு நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ மின்ன மோதுற மாதிரி ஒரு கார் வேகமாக ஸ்டாப் ஆகுது. மின் பயந்து கீழே உட்காந்துடுறா. ஸோ மின்னோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, ஷீ இஸ் அ ரவுடி. ஸோ பார்க்கத்தான் பொண்ணு, பட் செய்கிற வேலைலாம் ரவுடி மாதிரி இருக்கும். பையன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாள். ஸோ அவளுக்கு வாய் கொஞ்சம் அதிகம் மின்னுக்கு. ஸோ பேக் டு ஸ்டோரி. ஸோ மின்க்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஸோ மின் கத்த ஆரம்பிக்கிறா, கொப்பா வானே இதெல்லாம் உன் அப்பா வீட்டுலோடாடா, நீ பட்டுக்கு இஷ்டத்துக்கு கார் ஓட்டிட்டு வர, உயிர் போச்சுன்னா நீ கொடுப்பியா அப்படின்னு கத்திக்கிட்டி அந்த கார் டோர்கிட்ட போய் டேய் விளவா அப்படின்னு கூப்பிடுறா. ஸோ அந்த சைட்லேருந்து கார்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் கீழே இறங்கி வராங்க. அந்த பர்சன் பார்க்குறா. அந்த பர்சனை பார்த்துட்டு அவள் ஸ்டன்னாகி பார்க்குறா. பிகாஸ் அந்த பர்சன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ அவள் பேக் டு நார்மல் வந்துட்டு அவள் பேச ஆரம்பிக்கிறா. டேய் உன்னை தான் உன் இஷ்டத்துக்கு கார் ஓட்டுவியா? உனக்கு எவனா ஃபஸ்ட் லைசன்ஸ் கொடுத்தது அப்படின்னு நீ கேட்குறீங்க. அப்போ அந்த பர்சன், இப்போ எதுக்கு ரொம்ப கத்திகிட்ருக்க? கார் என்ன உன் மேலே மோதிச்சா? இல்லை பிரேக் போட்டேன்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறான். ஓ மோதி இருந்தால் என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த பர்சன், ஷட்டியாக மோத் ஓகே வாய் அதிகமாக இருக்குன்னு ரொம்ப பேசாத, அதான் மேலே கால் மோதலைல்ல, இல்லை அப்போ எதுக்கு ரொம்ப கத்திகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். ஸோ மின்னுக்கு டென்ஷன் ஆகிடுது. அவள் பட்டு கத்திகிட்ருக்கா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த யூனாவும் ஜிமினும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இவளை போய் இழுத்துட்டு வந்துடலாம், இல்லைன்னா ப்ராப்ளம் பெருசாகிடும்னு மின் அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ யூனா என்ன பண்ணுறான்னா ஜேகேவை கூப்பிட்றான். ஜேகே வாடா அவளை போய் இழுத்துட்டு வருவோம், இல்லை பிரச்சனை பெருசாகிடும்டா அப்படிங்கிறா. ஸோ ஜேகே இது பேயை பார்த்த மாதிரி அப்படியே தான் நிற்கிறான் வித்தவுட் ரெஸ்பான்ஸில். சரி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யூனாவும் ஜிமினுமே போய் மின்னை பிடிச்சி இழுக்கிறாங்க. மின் கத்துறா, என்ன எனக்கு சப்போர்ட் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேச. யூனா மின் பிரச்சனை வேணாம் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அப்போ மின் அந்த பர்சனை பார்த்து, டி நல்ல வேலை யூனா வந்ததுனால நீ தப்பிச்சு, இல்லை என்கிட்ட செத்துருப்படா அப்படின்னு அவள் திட்டிக்கிட்டே போகிறா. அந்த பர்சன், நீயும் தாண்டி அந்த பொண்ணு வந்ததுனால நீயும் தப்பிச்ச அப்படின்ட்டு திட்டிக்கிட்டே அந்த பர்சன் ஜெக்கியோவை திரும்பி பார்த்துடுறான். ஜெக்கியோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவன் காருக்குள்ளே போய் உட்காந்துடுறான். ஸோ மின் ஜெக்கியோவை பார்த்து, என்னடா ரிப்பேர் ஆகிற மாதிரி நின்றுட்டுருக்கா அப்படின்னு கத்திகிட்டு இருக்கா. அப்போ ஜேகே, எனக்கு என்னமோ டைம் சரிப்பட்டு வரல, வாங்க நம்ம கிளாஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு வெளில வந்தவங்கள மறுபடியும் காலேஜ்குள்ளேயே கூட்டிகிட்டு போகிறான். அப்போது உங்களோட ஓல்டு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஸர் உள்ளே இனிமேல் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறது இல்லை, உங்களுக்கு ஒரு நியூ ப்ரொஃபஸர் வந்திருக்காரு, அவர் தான் எடுப்பார், ஸோ உள்ளே வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பர்சன்
உள்ளே வராங்க. எப்படி இருக்காங்கன்னா, பிளாக் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் கோட். அவங்களோட லெஃப்ட் ஹேண்டை லெஃப்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு கையால் கூலிங் கிளாஸை கழட்டிக்கிட்டே உள்ளே வரான். உள்ளே வரும்போது அவங்க 4 பேரையும் அந்த பர்சன் பார்த்துடுறா. அவங்க 4 பேருக்கும் அந்த பர்சனை பார்த்து செம்ம அந்த பர்சன் தன்னை பற்றி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் ஷிம்தேயம், ஐ எம் யோர் நியூ கம்ப்யூட்டர் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த ஓல்டு சாரை பார்த்து நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஓகே ஃபர்ஸ்ட் டே ஸோ அவங்க யாருக்கும் கிளாஸ் எடுக்கல, ஸோ இன்ட்ரோ யுவர் செல்ஃப் அப்படிங்கிறான். எல்லாரும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜிமின் கொடுத்துட்டான், யூனாவும் கொடுத்துட்டா, ஜேகேவும் கொடுத்துட்டான். அப்போ மின்னு வந்து திமுறாத்தான் இன்ட்ரோவே கொடுக்குறா. ஹாய் மீன், I'm 20 years old அப்படின்னு சொல்லிட்டு அவள் பட்டுக்க உட்காந்துடுறா. அப்போ ஜேகே மின்னை பார்க்குறான். டேக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது. அப்போ டேபிளை தட்ட உடனே நீங்கள் 4 பேர் பயந்து ஏஞ்சிடுறீங்க. அவங்கள பார்த்து நடந்து வரான். நடந்து வந்து ஜேகேவை பார்த்து, என்ன தம்பி சார் வெளிலலாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்க போல் அப்படிங்கிறான். அப்போ சார் உங்களுக்கு எனக்கு நல்ல பிரச்சனை, எதுக்கு என் ஃப்ரெண்டெல்லாம் மோதிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மின்னோட லெஃப்ட் காலை ஜேகே மிதிக்கிறான், மின்னோட ரைட் காலை யூனா மிதிக்கிறா. சைலண்ட் ஆகிடுறா. அப்போ அவங்க 4 பேரையும் பார்த்து, நீங்கள் 4 பேரையும் ஸ்டாப் ரூமுக்கு வாங்க அப்படின்ட்டு அவன் போயிடுறான். மின்னை பார்த்து, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, சும்மா அவன்கிட்ட போய் ஏண்டி கத்திட்டு இருக்க, காலையே சண்டை போட்டால் சரி யாருன்னு தெரியுது, இப்போ அவன் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஸர், மறுபடியும் அவன்கிட்ட போய் கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ நான் என்னடா பண்ணுவேன், என்னால் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறா. அப்போ நான் ஜேகேவை பார்த்து, ஆமாம் ஜாங்கோக், நம்ம ப்ரொஃபஸர் ஏன் ஒன்றை மட்டும் பார்த்து தனியாக மிரட்டிட்டு போகிறாங்க? அப்போ ஜாங்கோக், என் அண்ணங்கள் என்ன மிரட்டாமல் ஒன்னே மிரட்டுவான்? இது அண்ணனா? அப்போ ஜிமின், டேய் உனக்கு அண்ணன் இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லடா. என் அண்ணன் தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியாதா? அது என் ஓன் பிரதர் கிடையாது, என்னோட பெரியம்மாவோட பையன். அப்படி இருந்தாலும் நீ சொல்லியிருக்கணும்லடா. ஏண்டி மின்னு உனக்கு சுத்தமாக அறிவு கிடையாதா? அவன் என் கூட இருந்தால் அவனுக்கு சொல்ல மாட்டேனா? அவன் வந்து அப்ராடில் படிச்சுட்டு இருந்தான், அங்கேலேருந்து ப்ரொஃபஸர் ஆகி இங்கே வந்திருக்கான். நான் சொல்லணுன்னா சொல்லியிருக்கலாம், அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஐபிலாம் கிடையாது சொல்கிற அளவுக்குலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜிமின் கேட்குறான், சரி எல்லாம் ஓகே, இப்போ எதுக்கு அவன் இங்கே வந்திருக்கான், அதுவும் நம்ம படிக்கிற காலேஜ்லேயே ப்ரொஃபஸரா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், நான் அவன் பொண்டாட்டியா போய் கூடவே இருக்கிறதுக்கு. அப்போ ஏன் ஜாங்குக், அது உன் அண்ணன் தானே, ஏன் உனக்கு தெரியாதா? அண்ணன்லாம் கிடையாது யோனா, அவனுக்கும் நமக்கும் இவ்வளோ பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. 2 வருஷம்தான் நம்மளோட மூத்தவன். 2 வருஷம் இருந்தாலும் எப்படி ஜேகே இடிக்குதேடா, நம்மளோட சீனியர் தானே அவன் படிக்கணும். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுமா நான் அப்படின்னு யோனா இன்ஷிமின் அவங்க 3 பேருமே சொல்கிறாங்க. ஸோ ஜேகே ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக், தேவாங்கோட அம்மாவும் ஜேகேவோட அம்மாவுமே வந்து சிஸ்டர்ஸ். ஸோ அவங்க 2 பேரையும் தான் வந்து டேவோட அப்பாவும் ஜேகேவோட அப்பாவும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டேவோட அப்பாவுக்கு வந்து அப்ராடில் பிஸ்னஸ் இருந்ததுனால அவங்க 2 பேருமே அங்கே போய் செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டே வந்து பார்ன் ஆகிருப்பான். பார்ன் ஆனதுக்கப்புறம் அவங்க டே மாம் அண்ட் டேட், ஸோ அவங்க 3 பேருமே வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்திருக்கும் போது டேயோட மாம்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஸோ ஷீ டைட். அப்புறத்துலேருந்து ஜேகேவோட அம்மா தான் டேவை தான் குழந்த மாதிரி தான் அக்கா பையன் அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம ஏன் பையன் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவங்க வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஜேகேவோட அம்மா பண்ணும்போது ஜேகேக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் வந்து ஜேகேக்கு வந்து டேனால சுத்தமாக பிடிக்காது. ஜேகேவோட அப்பாவுக்கு வந்து டே தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போலேருந்தே சரி டேவையும் ஜேகேவையும் வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி ஜேகேக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ டே எப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் பாய். 6th படிக்க வேண்டிய பையன் 2 வருஷம் முன்னாடி 8th படிக்க வச்சாங்க. ஸோ காஸ் ஹீ ஹேஸ் அ இன்டெலிஜென்ட் பர்சன். ஸோ தட்ஸ் வை வந்து டே வந்து அவ்வளோ சீக்கிரம் படிக்க வச்சாங்க முன்னாடி. ஸோ இந்த விஷயத்தினாலவே ஜேகே அங்கே ரொம்ப அஃபெக்ட் ஆனான். அடிக்கடி வந்து டேக்குமே ஜேக்குமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ
ஜே ஆஃப்டர் ஸ்கூலிங் டே வந்து சொல்லுவான், நான் காலேஜ் வந்து நான் அப்ராட்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டே வந்து அப்ராட் கிளம்பி வந்திருப்பான். இது தாண்டா நடந்துச்சு. இப்போ அந்த சனியை எதுக்கு மறுபடியும் என் வாழ்க்கையில் வருதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் எனக்கு ப்ரொஃபஸராக வரான். அப்புறம் யோனா சொல்கிறேன், நம்ம நின்று பேசிக்கிட்டே இருப்போம், அதை மனுஷன் இன்னும் பனிஷ்மெண்ட் அதிகமாக கொடுக்க வச்சு வந்து வரீங்க வாங்க போகலாம். அப்படி ஜிமின் சொல்கிறான், சரி இதெல்லாம் கதை ஓகே, அடியே மின்னி ஒன்றை மட்டும் அந்த மனிதன் தனியாக கூப்பிட்டான், விளங்காத நாயே உனக்கு காது கேட்காதா, என்னை மட்டும் இல்லை நம்ம 4 பேரையும் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லலை. 4 பேருக்கு தான் ஞாபகம் வருது நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாம் கடகடன்னு வந்து ஸ்டேயோட ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறாங்க. சார் மே ஐ கமின் அப்படின்னு கேட்குறா. அப்போ டே எஸ் கமன் அப்படிங்கிறான். நீங்கள் 4 பேரும் போய் டே முன்னாடி நிற்கிறீங்க. அப்போ டே உங்களுக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமா, நான் எப்போ சொல்லிட்டு வந்தேன், என்ன போய் சொல்லலான்னு யோசிச்சு வரீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ மீன், சார் தேவையில்லாமல் பேசாதீங்க, வாங்கியிருக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறா. அப்போ ஜேகே, யூனா, ஜிமின் 3 பேர் உங்களெலாம் பார்க்குறாங்க. நீங்கள் சைலண்ட் ஆகிடுறீங்க. மீன் சைலண்ட் ஆகிடுறா. யூனா, சார் நாங்கள் பண்ணதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை மட்டும் கொடுங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படிங்கிறா. அப்போ டே ஓகே அப்படின்னுட்டே மின்ன பார்த்து, நீ ரொம்ப வாய் பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே, சார் என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை மட்டும் கொடுங்க, நீங்கள் வந்து மற்றபடி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ டே, என்ன சார் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் வாங்கிட்டு வரீங்க, சாரோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜேகே, சீ இது இந்த மூஞ்சி ஏன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறான். அப்போ மினி காண்டாயிடுது. மின், ஏன்னா என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அழகா தெரியல, என்னெல்லாம் லவ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு காத்திக்கிட்டு இருக்கா. அப்போ ஜிமின், சார் அவள் ஃபஸ்ட்டு பொண்ணாக இருந்தால் அவளை லவ் பண்ணலாம் அப்படிங்கிறா. மின்னுக்கு டென்ஷன் ஆகிடுது. மின், ஏன்னா என்னை பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியல, நான் அழகா இல்லையா, சும்மா எனக்கு டென்ஷன் பண்ணிக்கிறீங்கன்னு கத்திட்டு நீங்கள் 4 பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போட்டே அப்படின்னு சொல்கிறேன். 4 பேர் செலக்ட் ஆகிடுறீங்க. அப்போ யூனா, சார் பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறா. அப்போட்டே ஓகே, கிளாஸ் ரூம், கிரவுண்ட், பாத்ரூம் 3 நீங்கள் க்ளீன் பண்ணும் 1 வீக்கு. அண்ட் மெயினாக நீ, வாட்ஸ் யுவர் நேம், மின் அப்படின்னு மின் சொல்கிறா. ஓகே, நீ மெயினாக பாத்ரூம் தான் கழுவணும், உன் கூட எவனாவது வேணால் சேர்த்துக்க, நீ பாத்ரூம் தான் கழுவணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் 4 பேரும் நிற்கிறீங்க. 4 பேர் நின்று இங்கே என்ன பண்ண போகிறீங்க, கிளாஸ் ரூம் போங்க அப்படின்றான். எல்லோரும் ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் கிளாஸ் ரூம் போகிறீங்க. டைம் ஸ்கிப்ஸ், ஈவினிங் ஆகுது. யூனாவும் ஜேகேவும் கிளாஸ் ரூம் க்ளீன் பண்ணுறாங்க. ஜிமின், மின் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யூனா கூட்ட ஜேகே வந்து மாப் போடுவான். ஸோ யூனா வந்து கூட்டிகிட்டு இருக்கா. அப்போ வந்து ஜேகே பென்ஷனாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அப்போ ஜேகே, யூனா அப்படின்னு கூப்பிட்றா. யூனா என்ன அப்படின்னு கேட்குறா. நீ இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போ யூனா, நீ உருட்டு என்ன மின் இல்லைன்னு என்கிட்ட ஃபில்லப் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறா. அப்போது ஜேகே, ஹே இல்லடி, அழகு எங்கே இருக்கோ அங்கே தானே ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யூனா, டேய் முடியலடா என்னால், கிரிஞ்சு பண்ணாத, க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஒரு ஃப்ளாஷ்பேக், ஜேகேக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே யூனா மேலே ஒரு க்ரஷ் இருக்கான். ஸோ அந்த க்ரஷ் கொஞ்சம் டெவலப் ஆகி இப்போ யூனா வந்து ஜேகே ஒன்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பேக் டு ஸ்டோரி. இப்போ சீனை கட் பண்ணனா பாத்ரூம் சைடு நம்ம மின்னும் ஜிமினும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ மின், ஜிமின் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஜிமின், அவன் சும்மா என்னையும் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கான், நான் என்ன தான் பண்ணுறது, நீ பாரு ஜிமின், அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நான் செம்ம போயிடுவான் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. அந்த சைடு அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக வருவான். ஸோ இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்காத டோரில் சாஞ்சி கையை கட்டிட்டு கேட்டுட்ருக்கான். ஸோ ஜிமின் பார்த்துட்றான் நிற்கிறாங்கிறது. என்னென்னமோ சிக்னல் கொடுக்குறான் மின்னுக்கிட்ட. பட் மின்னு கண்டுக்கலை. மின்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஜிமின், சத்தியமாக சொல்கிறேன் ஜிமின், என்ன வேலை வாங்கணும் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அவள் கத்திக்கிட்டே திரும்பும்போது பார்த்துக்காட்டே இருக்கிறத அப்படியே கப்புன்னு சைலண்ட் ஆகிடுறா. அப்போ ஜிமின், உனக்கு வாழ் தாண்டி சனியா அப்படின்ட்டு என்னால் விடுன்ட்டு டேக்கிட்ட போய் கொஞ்சம் கிராஸ் ஆகி அவன் ஓடிடுறான். அப்போ ஓடி போய் சீன் கட். அங்கே ஓடி போய் வந்து இங்கே யூனாவும் ஜேகேயும் பண்ணிட்டு இருக்க ரொமான்ஸ் கிட்ட வரான். வந்துட்டு ஜேகேங்கிறான். அப்போ ஜேகே வந்துட்டான், சிவபூஜையில் கரண்டி போன்ற மாதிரி வந்துட்டான் அப்படிங்கிறான். அப்போ ஜேகே ஜிமினை பார்த்து என்னடா அப்படிங்கிறான்.
யூனாவை பார்த்து யூனா அப்படிங்கிறான். என்ன ஜிமின் மின் மாட்டிக்கிட்டா டேட்டை மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறான். 3 பேரும் தெரிச்சு வராங்க என்னது அப்படின்ட்டு. யூனாவும் ஜிமின் தான் முதல்ல ஓடி வராங்க. ஜேகேஸ்ல தான் நடந்து வந்துட்டுருக்கா. மின் கிட்டக்க வரான். ஃபார்வர்டில் வர மின் பேக்வேர்ட்லேயே போயிட்டுருக்கா. ஸோ கொஞ்சம் தூரத்தில் ஒரு வாஷ் பேஷன்ட்ட அவள் ஷிட்டாகி நிற்கிறா. ஸோ கிட்டக்க வந்து அவளோட 2 ஹேண்டையும் வாஷ் பேஷன்ட்டை வச்சு அவளை பிளாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். அப்போ மின்னோட காதுகிட்ட வந்து பார்க்க அழகாக தான் இருக்கா, பட் ஸ்டில் வாய் உனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு மின்னிக்ஸ் பண்ணுற மாதிரி கிட்டக்க வரான். ஜேகே, யூனா, ஜிமின் 3 பேர் ஓடி வந்திருப்பாங்கல்ல. ஸோ ஓடி வந்த யூனாவும் ஜிமினும் இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துடுறாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் என் பண்ணிக்கிறேன். என் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஸோ ஹோப் யூ லைக் இட். என் டாட்டா பாய் கிட்டன்ஸ், லவ் யூ.